யோ ஃபேம், ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சேஃப்டி கேஸ் முக்கியம். ரொம்ப பத்திரமா பார்த்து வண்டி ஓட்டுங்க. நாங்கள் அப்படியே வெளியே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வெளியே வந்து ஒரு ஷாப்பிங்க்காக வந்தோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ரூமுக்கு. ரூமில் போய் கொஞ்சம் கேம்ப் ஃபயரு அப்படி இப்படின்னு ஃபன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் கிளம்பிட்டோம். bro. ஒரே பைக் வச்சிருக்கீங்க. ஆமா. ஒரே பைக். ஓகே. 45 பைக் இருக்கு bro. சரி அழகா வீடியோ எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ரெய்னி ரைடு. Lihat mata tu. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வேற லெவல் காமிங்க. இது யாரு வேற லெவலா இருக்கு. நல்லா இருக்கே சார். ஓபனா ஆமா கரெக்டா எடுப்பீங்க. நான் பேர் எழுதி வச்சிட்டேன். எப்படி எழுதுவீங்க? நம்ம பின் இருந்துச்சு மார்க்கர்னா வெளியே எழுதலாம். இது இருந்ததே எனக்கு ஞாபகம் கிடையாது. வீட்டுக்கு வருமா வரும் தான் நினைச்சிட்டு மார்க்கெல்லாம் போட்டு அதுக்கேற்ற பேக்கிங் போட்டாங்க. வேற லெவல். ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இப்பவே நல்லா தான் இருக்கா. நீங்க நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி பாப், படிக்கிறீங்களா? எத்தனாவது இப்போ? 10th? சூப்பர், நல்லா படிங்க. எந்த ஸ்கூல்? சரிண்ணா பாப். சரி அப்படியே அங்கேருந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அந்த ஒரு பையன்கிட்ட பேசினால அவன் வந்து அந்த கடையில் நின்ன பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தான். அதான் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஃப்ரீயாக பேசுகிறான் எல்லார்ட்டையும். அப்புறம் அந்த சேல்ஸோட இதை வந்து இந்த சின்ன வயசுலேயே அவன் வந்து கற்றுக்கிட்டான். ஸோ செமையாக பேசி சேல்ஸ் பண்ணுறான். மார்க்கெட்டிங் வந்து செமையாக ஹெல்ப் பண்ணுறான் அவங்களுக்கு, அவங்க கடைக்கு. ஸோ அந்த கடையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம். அந்த கடை நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா பார்க்க முடியும். அந்த கடையிலேருந்து நமக்கு ஊருக்கு எங்கே வேணாலும் தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியா ஃபுல்லாக அவங்க ஷிப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 1/2 kg மேலே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஷிப் பண்ணிடுவாங்க. நேச்சுரல் சாக்லேட்ஸு, நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ கடையோட நெய்மை வந்து அந்த வீடியோலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. தேவை இருந்தால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக அப்படி நைட்டு ரைடெல்லாம் முடித்து ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரூமில் வந்து எல்லோரும் அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதாங்க நாங்கள் தங்கியிருந்த ரூம்.
ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் உங்களுக்கு உள்ளுக்கு எல்லாம் காமிக்க முடியலை, கொஞ்சம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் நாளைக்கு மார்னிங் கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணாமல் அப்படி விரிச்சு போட்டிருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணுங்கள், நான் வெளியே வந்து ரூமுக்கு வெளியே காமிக்கிறேன். செம்மையாக இருந்துச்சு. நைட்டு எல்லா அந்த ஃபுல் கொடைக்கானல் ஏரியா ஃபுல்லாக லைட் போட்டிருக்குது எல்லாமே இந்த பால்கனிலேருந்து தெரியும். இன்னும் மேலே மாடியில் போயிருந்தேன்னா இன்னும் செம்மையாக தெரிஞ்சிருக்கும். மேலே மாடியில் பண்ண அப்படின்னா இந்த குட்டி குட்டி கிளிப்பெல்லாம் வந்து நான் கோப்ரோ வச்சு எடுக்கலைங்க, எல்லாமே மொபைலில் எடுத்தது தான். அதெல்லாம் சேர்த்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். சின்ன சின்ன ஷார்ட் கிளிப்ஸ் அங்கங்கே உள்ளதெல்லாம் அதை எப்படி நான் சேர்த்து ஒரு வீடியோவாக போட முடியும்னு தெரியல. ஸோ அப்படியே அங்கே மேலேருந்து கீழே வந்து கேம்ப் ஃபயர் போட்டாங்க. கேம்ப் ஃபயர் போட்டு அதில் வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கீழே தான் சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம். அப்படி கேம்ப் ஃபயர் ஃபுல்லாக சுற்றி இருந்து, ஏன்னா அந்தளவுக்கு குளிர் இருந்துச்சு. ஸோ சுற்றி நின்று எல்லோரும் ஆட்டம் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோம். ஃபன்னாக இருந்துச்சுங்க எல்லாருமே. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக டான்ஸ் பண்ணி மியூசிக் போட்டு, அந்த மியூசிக் எல்லாம் காப்பிரைட் வரும்னு சொல்லி தான் போட்டு கேம்ப் ஃபயரும் என்ஜாய் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. காட்டேஜுக்கு வந்து ஸ்டே பண்ண வரீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ காட்டேஜ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், செக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸில் இருந்துச்சு, அதை வந்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு லைக் மை வீடியோஸ், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் போட்டிங்கன்னா டெய்லி வர வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் டெய்லி வீடியோஸ் போட பார்க்குறேன். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் 2 நாளில் நான் போடுறேன். மற்ற சீரீஸ் வந்து ஈவினிங் 6 மணிக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.